தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி எம்பி நவாஸ்கனி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் தொகுதி எம்பியான நவாஸ்கனி கடந்த மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்த்து போட்டியிட்டார். தேர்தல் வெற்றியை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். ஓ பன்னீர்செல்வத்தின் தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி எம்பி நவாஸ்கனி மனு தாக்கல் செய்திருந்தார். தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி எம்பி நவாஸ்கனி தாக்கல் செய்த மனுவானது உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவீனா, தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடந்த ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய வேட்பாளர் நவாஸ்கனி தன்னை எதிர்த்து சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை விட 1,66,782 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவருடைய தேர்தல் வெற்றியை எதிர்த்து பன்னீர்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தேர்தல் வேட்புமனுக்களில் உண்மை தகவல்களை மறைத்ததாகவும் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தினுடைய தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி எம்பி நவாஸ்கனி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி கார்த்திகேயன் தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி எம்பி நவாஸ்கனி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் தேர்தல் வழக்கை அடுத்த கட்ட விசாரணைக்காக ஜூன் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.